ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நம்ம டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு நீங்கள் நல்லபடியாக ஆதரவு தந்துட்டுருங்க. அதுக்கு உங்களை எல்லாத்துக்கும் நன்றி. அதுபோக உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரியா? நம்ம வீடியோ நான் லீவ் கிளம்பிட்டேன். இது இப்போ உள்ள வீடியோவில் ஒவ்வொரு வீடியோ தான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். நான் போஸ்ட் போடுறேன். இப்போ அதை போடுறோம். அதாவது என்னென்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இல்லாமல் பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ, நம்ம வீடியோக்கெல்லாம் ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது திருவண்ணாமலையில் நல்லபடியாக செயல்பட்டுட்டு வராங்க. நமக்கு ஆன்லைனில் ஒரு நல்ல ஒரு நம்பக நிறுவனமாக செயல்பட்டுட்டு வராங்க. நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ. நம்ம வீடியோக்கு போகலாம். நம்ம வீடியோ என்னென்னா, நம்ம பதினீர் கிராமத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இது தெரியும். தெரியாமல் யாரும் இருக்க முடியாது. இதை கடந்து வராமல் யாரும் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி தான் இது ஒரு பெரும்பொருளாகிடும். அன்றைக்கி ஃபுல்லாமே நிறையா காலையில் இப்போ ஃபுல்லாமே காஃபி, டீ அந்த குடிக்கிற பழக்கம் வேணும். அப்புறம்லாம் பதினீர் தான். பதினீர் அதாவது இயற்கையோட அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் அவ்வளோ இடத்துலையும் பனைமரம் இருக்கிற இடத்துல இல்லாமல் அழகாக நேச்சுரலாக இருக்கும். இன்றைக்கி நிறைய இடத்துல என்னென்னா, போலியாக இந்த சாக்கரின் பொடியை போட்டு 24 மணி நேரமும் பயணி கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்படி ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நல்ல பயணின்னு வச்சுக்கோங்களேன். காலையிலையும் கிடைக்கும், சாயந்தரம் 2 நேரம் தான் உண்டு. 24 மணி நேரம் பயணியை ஒரு அளவு தான், அது சலிக்காமல் கெட்டு போகாமல் இருக்கும். இன்னும் இயற்கையான உதாரணத்துக்கு நம்ம நாட்டு தக்காளி பாருங்கள். ஒரு நாள் 2 நாள் எப்படியுமே அது அப்படியே அதுதான் உண்மை உள்ளது. அதே போல் தான் இது நம்ம பதினீரும் நல்லபடியாக சூப்பராக குடிக்கிறதுக்கு இதமாக அமுதம். இதை இயற்கை அமுதம், இயற்கையின் தாய், இயற்கையின் கொடை கூட என்று சொல்வார்கள். இதை இதில் இருந்து தான் இதை பயணியாக வைப்பாங்க. ஆடி அதாவது காற்று காலம் வந்தோடனே இதை பயணி கொஞ்சம் கம்மியாக விடும். அந்த பயணியோட இனிப்பு அதிகமாக இருக்கனால அந்த டயத்தில் இவங்க விட்டுக்கு போகாமல் அதை கருப்பட்டி காய்ச்சி வைப்பாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் அந்த பதினி வாங்கிட்டு அதை வாங்கிட்டு வரும்போதுலேயே ஓலையும் வெட்டி வாங்கிட்டு இருக்கோம். ஓலையில் குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதை பட்டையாக பிடிச்சி அதை குடிக்க எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் வீட்டில். அதுக்கடுத்து இந்த பயணியில் நம்ம மாங்காய் போட்டுறது எல்லாமே இருக்குது. மாங்காய் போட்டு குடித்தா அதுவும் கிளிமு மாம்பழத்தை அப்படி வெட்டி போட்டு அதை அதை பயணியோட பிணைஞ்சுவா. அதோட ருசிக்கு இன்னைக்குள்ள காலத்தில் என்ன கொண்டு வந்தாலும் அது தகுதியாகுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ ருசியாக, ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி பிடிச்ச அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் தெரிவிங்க பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தான் உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.